Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கெப்பாசிட்டன்ஸ் கேல்குலேஷன் தான். பட் ப்ரீவியஸில் நம்ம பார்த்த ப்ராப்ளம் ஈக்குவல் ட்ரையாங்கிளாக இருந்தது. பட் இந்த ப்ராப்ளமில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம். அதாவது இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருந்ததுன்னா அது சிமெட்ரிக் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். பட் அன்ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம்னா ஆன்டிசிமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிளில் ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருக்கா இல்லை டிஃப்ரெண்ட் வேல்யூவாக இருக்கா அப்படின்றத பாருங்கள். இப்போ இந்த ப்ராப்ளமில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம ரீட் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் என்னன்னு பாருங்கள். டிட்டர்மைன் த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் a three-phase line operating at 50 Hz and the conductors are transposed and arranged as shown in figure. The conductor diameter is 0.7 cm கொடுத்துட்டாங்க. ABC அப்படின்னு இந்த ஈக்குவல் ட்ரையாங்கிளுக்கு பதில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 மீட்டர். ஸோ இப்போ இது வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கிடையாது, ஈக்குவல் ட்ரையாங்கிள் கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க, ஆன்டிசிமெட்ரிக் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஏசிமெட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிவன் டேட்டாஸ் எடுத்து எழுதுங்க. வாட் ஆர் த கிவன் டேட்டாஸ்? ஸோ இந்த ப்ராப்ளமில் கிவன் டேட்டாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியர்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏபி, டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிசி அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏசி, இது மூணுத்தையும் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர். டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி அண்ட் சி 3 மீட்டர். டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் சி இட்ஸ் 1.5 மீட்டர். அது இல்லாமல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ திஸ் இஸ் நதிங் பட் யுவர் கண்டக்டர் டயாமீட்டர். கண்டக்டர் டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.7 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ டயாமீட்டர் D is equal to 0.7 சென்டிமீட்டர். இப்போ நான் வந்து ரேடியஸாக கன்வெர்ட் பண்ணணும்னா டயாமீட்டர் 2ஆல் டிவைட் பண்ணணும். ஆஃப் ஆஃப் தி வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா வில் கெட் தி ரேடியஸ். ஸோ ரேடியஸ் வேல்யூ எவ்வளோ வரும், 0.35 சென்டிமீட்டர். நவ் கன்வெர்ட் திஸ் வேல்யூ இன்ட்டு மீட்டர். சென்டிமீட்டர் என்னென்னா கன்வெர்ட் பண்ண போகிறோன்னா R is equal to 0.35 சென்டிமீட்டர்னு இருக்குது. இதை மீட்டராக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ இது எப்படி எழுதலாம், 0.35 இன்ட்டு 10 to the power of -2 மீட்டர். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள், சென்டிமீட்டரை மீட்டராக நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ we already know how to calculate the capacitance per phase. அதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. டிட்டர்மைன் தி கெப்பாசிட்டன்ஸ் பர் ஃபேஸ் தான் கேல்குலேட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. we know the formula. ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.0556 டிவைடட் பை ln, that is dm, that is என்ன சொல்லுவாங்கன்னா the dmr. ப்ரீவியஸ்லி நம்ம ப்ராப்ளமில் பார்த்தோம் gmd டிவைடட் பை ஆர்னு சொல்லுவோம். இந்த gmd என்னன்னு சொல்லுவாங்கன்னா dm அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, மியூச்சுவல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ dm அப்படின்னா gmd டிவைடட் பை gmr. gmரோட வேல்யூ இதில் வந்து r தான். we already know how to calculate the gmd value. ஸோ gmd மியூச்சுவல் gmd ஆஃப் தி கண்டக்டரை வந்து dmனு சொல்லலாம்னு சொல்லியிருக்கேன். dm is nothing but மியூச்சுவல் gmd. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷனில் gmd எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா கியூப் ரூட் ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏபி, பிசி அண்ட் சிஏ. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கால்குலேட் தி gmd வேல்யூ. ஸோ gmd வேல்யூ ஆர் dm, that is dm வேல்யூ கால்குலேட் பண்ணோம்னா கியூப் ரூட் ஆஃப் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏபி, பிசி, சிஏ நமக்கு ஆல்ரெடி ப்ராப்ளம்லேயே கொடுத்துருந்தாங்க 1.5 இன்ட்டு 3 இன்ட்டு 1.5. இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா வில் கெட் தி ஆன்சர் as 1.8898 மீட்டர். ஸோ ப்ளீஸ் உங்கள் கால்குலேட்டரில் இந்த ஆன்சர் கரெக்டாக வருதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை ஆன்சர் ராங்காக இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கெப்பாசிட்டன்ஸ் பர் ஃபேஸுக்கான ஃபார்முலாவில் we are going to substitute all the values. 0.0556 டிவைடட் பை இந்த இங்கே இருக்கிற வேல்யூ என்னது, ln ஆஃப் gmd. இப்போ தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் 1.8898 டிவைடட் பை, so what is the r value, 0.35 into 10 to the power of -2. so what is the unit of this equation பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவில் மைக்ரோ ஃபேரட் பர் கிலோமீட்டர். யூனிட் வந்து மறந்துடாதீங்க. எப்போவுமே கெப்பாசிட்டன்ஸ் பர் ஃபேஸுக்கு ஃபார்முலா எழுதிட்டு டோன்ட் ஃபர்கெட் டு ரைட் தி யூனிட், மைக்ரோ ஃபேரட் பர் கிலோமீட்டர். ஸோ இப்போ இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணோம் அப்படின்னா வில் கெட் தி ஆன்சர் as 8.8374 into 10 to the power of -3 அப்படின்னு கிடைக்குது மைக்ரோ ஃபேரட் பர் கிலோமீட்டர்.
இதை நம்ம வந்து இந்த 10⁻³ வந்து மைக்ரோவோட நம்ம கம்பைன் பண்ணோம்னா we can write this expression as nF/km எழுதலாம். ஓகே, ஸோ இதோட கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து இந்த யூனிட்டை நான் கம்ப்ளீட் பண்ணணுன்னா nF/km இந்த 10⁻³ வந்து இதோட நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 10⁻⁻9 வரும். ஸோ இட்ஸ் nF/km. ஸோ திஸ் இஸ் தி ஃபைனல் ஆன்சர். ஸோ இதை கால்குலேட் பண்ணிவிட்டு ஃபைனல் ஆன்சர் 8.8374 வருது அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஒருவேளை ராங் ஆன்சராக இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் அதர் பீப்புள்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படின்ட்டு. இல்லை கரெக்டாக இருக்குது அப்படின்னா நோ ப்ராப்ளம். இதே மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக ஒரு 2 மார்க் கொஸ்டினாக தான் இருக்கும். தேங்க்யூ.